ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து அதான் இப்போ ஸ்டாக் வீடியோவில் வந்து 3ஆவதாக போடுறோம். ஸோ அது வந்து எப்படியோ கைப்பட்டு இதாகிடுது. ஸோ இது இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256. பரவாயில்ல பஸ், ரொம்ப கம்மியாக தருது. 11,000 தான் சொல்கிறான். ஒரிஜினல் டிஸ்பிளே தான். கேமரா வேணாலும் பார்த்துக்கலாம். கேமரா எப்படி பாருங்க பாரு. கேமரா நல்லா இருக்கா? ஃப்ரண்ட் கேமரா ஓகே. ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பர் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 11,000 போட்டிருக்காரு, 11,000. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து A34 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 8,000 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் நல்ல டிஸ்பிளே தான். ஓப்போவில் வந்து 3,500 தான் இதோட ரேட்டு. ஓப்போ A53 5G மொபைலு. 5G கிடையாது, ஓப்போ A53 வந்து 4G மொபைல் தான். 6GB RAM 128, 3,500. சூப்பராக இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. ரஃப் யூஸ்க்கு செம்மையான மொபைல். இங்கே குடிக்குது. ஸோ இது ஐடியா இருக்கா பாருங்கள். வெறும் 3,500. இது ஒரு மாடல் இது என்ன மாடலு? ஓப்போ. இதுவும் ஓப்போ தான். A76. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 5G கிடையாது, இதுவும் 5G கிடையாது. இதுவும் 6GB RAM 128 தான். இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது. அது சொல்லிட்டோம்ல நம்ம ஏற்கனவே. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது. 5,500. அது வந்து ஒருத்தருக்கு பார்சல் போடணும், நாளைக்கு போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 2A. நத்திங்கில் 2A மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன பெருசாக டென்ட் கிராச் கிடையாது. மொபைல் சூப்பராக இருக்குது. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்மு வந்து எடுக்க மாட்டேது. இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அவர் பாக்ஸோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காரு. பாக்ஸு பில்லுலாம் கூட வச்சுருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட பாக்ஸு பில்லுலாம் இருக்குது. ஒரு சிம்மு தான், செகண்ட் சிம் தான் எடுக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500, 12,500 தரேன். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் அபோட் எங்கே பாருங்க, இதாக இருக்குது. அபோட் வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256. நத்திங்கில் 2A. ஒரு சிம்மு தான் எடுக்கும், செகண்ட் சிம் தான் எடுக்கும். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/256. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 13 21,500, 21,500. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னப்பா இஷ்யூ? கேமரா ஃபோக்கஸ் ஆகாது. iPhone 13 கேமரா ஃபோக்கஸ் ஆகாது. 21,500. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்கும். 128. பேட்ரி ஹெல்த்து 84. பேட்ரி ஹெல்த்து 84. அடுத்தது வந்து உங்களுக்கே தெரியும், ஐஃபோனில் வந்து 16+ 63,000. அடுத்ததாக வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து S21 + 9,000. கோடு வேறு இருக்குது. இதில் பேக் டோர் உடஞ்சிருக்கு, கோடு இருக்குது. அப்புறம் வந்து MI 11X வந்து 7,500. கூகுள் பிக்சலில் 6A வந்து 12,500. ஸோ அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கிளம்புறோம். எடுத்து வைப்பா, வாப்பா.
3 வீடியோ போட்டிருக்கோம். 3யுமே தெளிவாக பார்த்துட்டு எது எது வேணும்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அதான் சீக்கிரமாக எடுத்து வை. இது அப்லோடு வந்து வீட்டில் போய் பண்ணிக்கலாம். இது 3வது வீடியோ தான். எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக எடுத்து அடுக்கி வச்சிரு. இந்த ஃபோனை ஃபுல்லாக அங்கே அடுக்கி வச்சிரு. எனக்கு நாளைக்கு எப்படியோ சார்ஜர் அந்த வாட்சோட சார்ஜரை தேடி எடுத்து கொடுத்துருப்பா. கீழே தான் போய் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எங்கடா போச்சுன்னு நானே மண்டையை குழப்பிட்டுருக்கேன். சில விஷயம்லாம் மறந்துடுது எனக்கு. சா பஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ராமதாஸ் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். ராமதாஸ் அப்பனும் மைனும் எப்படி சண்டை போடுறாங்கன்றத வந்து நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அவங்க ஒரு கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா பழனி பாபான்ற ஒரு மூலியமாக தான் வந்து அந்த ரிஜிஸ்டரே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு சங்கமாகவும் ஒரு இதாகவும் அமைப்புமாக தான் இருந்தது. ஸோ பழனி பாபா தான் வந்து அவங்கள ஊக்கப்படுத்தி இது பண்ணி எம்ஜிஆர் கூட இருக்கும்போது அவங்கள வந்து பலப்படுத்தினது. அதுக்கப்புறம் வந்து திமுகவை எதிர்த்து அவங்களாம் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல கதை, பல கதை இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் அரசியல் புரிஞ்சவங்களுக்கும் தெரியும். சரியா? பொதுமக்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. பொதுமக்கள் ஏதாவது ஓட்டு போடும்போது 1500 2000 கொடுக்குறானா வாங்கிட்டு ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பொதுமக்களோட டார்கெட் அப்படி தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா அதை வந்து அரசியல்வாதி வந்து நல்லா தக்க வச்சுக்கிறான். பிரியாணியும் கோட்டரும் கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிடறான். இது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பழனி பாபான்ற மனுஷன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான சமூக போராளி. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம ஒன்று நினைக்கிறோம். நம்மளோட இன்றைக்கி இந்த வியாபாரத்தை பற்றி இன்றைக்கி நான் யோசித்தேன்னா, நான் மிஞ்சி போனால் நைட்டு கடையை அடிச்சிட்டு போகிறது வரைக்கும் தான் என்னால் யோசிக்க முடியும். ஆனால் அதே பழனி பாபாவாக இருந்தால் இந்த கடையை 5 ஸ்டார் அதாவது காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் யோசிப்பாப்புல. ஸோ அது மாதிரி தான் அவரோட பிராட் மைண்டு. அது அந்த இங்கே உள்ளவனுங்களுக்கே கூட இருக்கிறவனுங்களுக்கே தெரில. அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கெலாம் சமூக வலைதளங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எவன் பேசினாலும் சோசியல் மீடியாவில் லட்சம் பேர் பார்க்குறான். டான்ஸ் அண்ணா பார்க்குறான், ஏதோ பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழனி பாபா வந்து சென்னையில் பேசுகிறாருன்னா ஒரே நாளில் 5 இடத்துல மீட்டிங் போடுவாங்க. காலையில் மின்ட்டு, மத்தியானம் மத்தியானம் மண்ணடி, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோடு, இந்த மாதிரி 4-5 இடத்துல ஒரே நாளில் போடுவாப்புல. ஸோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட்டத்தை நின்று பார்த்தவங்களாம் இன்றைக்கி தலைவனாக இருக்கான். அந்த ஆள் கூட்டத்தை நின்று ஒரு ஓரமாக லட்சம் பேரில் ஒருத்தன் பார்த்துருப்பான்ல, அந்த மாதிரி பார்த்தவன்கள்லாம் இன்றைக்கி வந்து சமூகத்தில் தலைவனாக இருக்கானுங்க. புரியுதா? ஆனால் அவர் சொன்னதை செய்யலை. அதுக்கு ஆப்னட்டாக என்னெல்லாம் அதில் கிரிமினலாக என்னென்னா யோசிக்கணுமோ அதெல்லாம் யோசித்து நாடை குட்டிச்சவராகிட்டு இருக்கானுங்க. சமூக மக்களை கிறுக்கனாகிட்டு இருக்கானுங்க. இன்னும் நம்மளை வந்து பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கானுங்க. சரியா? ஓகே பாஸ், இதோட கிளம்புறோம். ரொம்ப பேசுனா ரொம்ப பேசுகிறேன்னு வானுங்க.